தாவேக தலைவர் விஜயனுடைய உரை மிக பல்வேறு விஷயங்களை ஒரு தெளிவை கொடுத்திருக்கிறார். தொண்டர்களுக்கு பல செய்திகளை இந்த உரையில் விஜய் கூறியிருப்பதையும் பார்க்க முடிகிறது. திரு கார்த்திகை செல்வன் குறிப்பிட்டதைப் போல தனித்து போட்டிக்கும் தயார் என்ற ஒரு நிலைக்கு அவர் இருக்கிறார். அதே நேரத்தில் பலமுனை போட்டிக்கு தமிழ்நாடு தேர்தல் களம் தயாராகி இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தையும் பார்க்க முடிகிறது. டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்கள் விஜய் ஒரு அணி கட்டுவார் என்று பல இடங்களில் பேசியிருந்தார்கள். டிடிவி தினகரன் கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அப்போது கருதப்பட்டது. அதே நேரத்தில் காங்கிரசிலும் நிர்வாகிகள் பலதரப்பட்ட கருத்துக்களை வைத்து வந்தார்கள். அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியில் விஜய் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்றும் கூட பல விஷயங்கள் பேசப்பட்டு வந்த நிலையில் அது எல்லாத்திற்கும் தற்போது அவர் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொடுத்ததற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஷபீர் அஹ்மத் இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் ஷபீர், இந்த விஜயனுடைய இந்த உரையை எப்படி புரிஞ்சுக்க முடியுது? தனித்து போட்டியிடவும் தயார் என்ற ஒரு நிலைக்கு அவர் வந்திருக்கிறார். சமீபத்தில் பேசின அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, 4 முனை போட்டியாக இருக்கிறது, தேர்தல் நெருங்க இது 3 முனை போட்டியாக அல்லது அதற்கும் குறைவாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்கள்லாம் அணி கட்டுவார் விஜய் அப்படின்னு தொடர்ச்சியா பேசிட்டு வந்தாங்க. இப்போ நட்பு சக்தி இல்லைனாலும் நாங்கள் தனியா நிற்க தயார் என்ற இடத்துக்கு விஜய் வந்திருக்கிறாரு. இது தனித்து விடப்பட்டிருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஷபீர்? இல்ல, விஜய்க்கு ஒரு பெரிய நெருக்கடி அப்படின்றது உருவாயிருச்சு. ஏன்னா ஒரு பக்கம் திமுக கூட்டணி பல கட்சிகளை இன்னும் நாம உள்ள கொண்டு வந்துட முடியுமா, அகாமடேட் பண்ண முடியுமா அப்படின்ற அந்த வியூகத்தோட அவங்க போறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக அவங்களுடைய பழைய அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள இருந்த கட்சிகளை எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தீவிரமான முயற்சியோட பாஜகவும் அதிமுகவும் களம் இறங்கி இருக்கிறது. ரொம்ப வேகமா அந்த முயற்சிகளை எடுக்கிறாங்க அப்படின்னும் போது தனிமைப்படுத்த வேண்டும், இந்த தேர்தலில் விஜயை தனிமைப்படுத்த வேண்டும் அப்படின்றதுதான் அவர்களுடைய வியூகமாக இருக்கிறது. அப்போ விஜயுடைய தாக்கத்தை குறைத்து விடலாம் அப்படின்றதுதான் அவங்களுடைய வியூகமாக இருக்கிறது. ஆகவேதான் விஜயுடன் கூட்டணி சேரக்கூடிய எந்தெந்த கட்சிகளுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறதோ அந்த கட்சிகளை எல்லாம் ஐதர் டிஎம்கே என்கேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லைன்னா இன்னொன்னு ஏடிஎம்கே தரப்புல இருந்து அவங்கள ஏதோ ஒரு அழுத்தமோ ஏதோ ஒரு பிரச்சனையோ இருக்கு. அதனால அந்த அடிப்படையில அந்த கூட்டணிக்கான அந்த இதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இன்னைக்கு தாவேகாவுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கறேன்னு சொன்னதுக்கு பிறகு கூட அந்த கட்சியோட யாரும் சேர முன் வரவில்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய செட்பேக் தான். அப்போ அதை எப்படி நாம எதிர்கொள்வது அப்படின்ற அந்த வியூகத்தோட தான் இன்னைக்கு இந்த செயல் வீரர்கள் கூட்டம் என்பது நடந்திருக்கிறது. அதுல ஒரு தெளிவான பார்வை கொடுக்க வேண்டும். ஏன்னா தொண்டர்கள் எந்த விதத்திலையும் சோர்வடைந்து விடக்கூடாது. நீங்க இன்னைக்கு விஜயுடைய ஒட்டுமொத்த ஸ்பீச்லயே தொண்டர்கள் என்ன செய்ய வேண்டும், செயல் வீரர்கள் என்ன செய்ய வேண்டும், நமக்கு நட்பு சக்திகள் இருக்கோ இல்லையோ நாம் தனியாக கூட தேர்தலில் களமாட போகிறோம் அப்படின்ற அந்த இடத்துக்கு அவர் அந்த உற்சாகத்தை அவர் ஏற்படுத்துகிறார் அப்படின்னும் போது எதற்கும் நீங்க தயாரா இருங்க, எல்லாத்துக்கும் நீங்க தயாரா இருங்க. ஆனா இந்த தேர்தலில் நாம் களமாட போகிறோம். நிச்சயமாக நாம நம்ம கூட யாராச்சும் சேர்ந்தாங்கன்னா நம்ம கூட்டணியாக இருப்போம், அல்லது தனித்து நாம் களமாட போகிறோம். எங்களுக்கான வாக்கு சதவீதம் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் அவர் ஒரு கணக்கெல்லாம் சொல்லி தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிறார். ஏன்னா தொண்டர்கள் மனநிலையில ஒரு சோர்வு தன்மை அப்படின்றது விடக்கூடாது. அதுவும் ஒரு புதிய கட்சிக்கு அது ஒரு பெரிய செட்பேக்காக அமையும் அப்படின்றதை புரிந்து கொண்டுதான் அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்துல இந்த மெசேஜ் அப்படின்றது. இதுல இன்னொரு விஷயத்தையும் விஜய் தெளிவாக சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அவர் நெருக்கடியை பற்றி பேசுகிறார். ஆனால் அவருக்கு கொடுக்கப்படுகின்ற நெருக்கடி அப்படின்றதையும் அவர் மறைமுகமாக நெருக்கடி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுல எந்த விதத்திலையும் நாம் அந்த நெருக்கடிக்கு ஆட்பட மாட்டோம், அதற்கு எந்த விதத்திலையும் நாங்கள் இது அடிமையாக போய்விட மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு அவர் பேசி இருக்கிறார் அப்படின்னும் போது அந்த பிரச்சனைகளையும் அவர் கோடிட்டு காண்பிக்கிறார். ஆனால் ரொம்ப மறைமுகமாக தான் அவர் அதை பேசுகிறார் அப்படின்றதுதான் தற்போது வரை இருக்கிறது. திமுக அதிமுகவை நேரடியாக எதிர்ப்பது போல் பாஜகவை எதிர்க்கவில்லை அப்படின்ற ஒரு தொனியும் அதில் தெரிகிறது. ஆகவே இந்த விஷயங்களை கொஞ்சம் தொண்டர்கள் மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது அப்படின்றதுனாலதான் அவர் தனியாக நாம் தேர்தல் களத்தை சந்திக்க போகிறோம். மற்ற விஷயங்கள் நமக்கு இருக்கக்கூடிய ஆதரவு மக்கள் விரும்புகிறார்கள். மக்களை நாம எந்த விதத்திலயும் ஊழல் செய்யறதுக்காக வரல, ஊழல் இருந்தா அதை கண்டிப்பா நான் எதிர்ப்பேன் அப்படின்ற அளவுக்கு அந்த தேர்தல் பிச்சோட தான் அவர் அந்த விஷயங்களை பேசுறாரு. அந்த பாயிண்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, டாக்கிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் அவருடைய தொண்டர்களுக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நான் பாக்குறேன். நன்றி திரு ஷபீர், இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.